ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன். 2026 வருடத்தினுடையதான முதல் மாதம், ஜனவரி மாதம், நம்முடைய வாழ்க்கையில தேவன் மிகவும் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்திருக்கிறார். அநேக விதமான சூழல்கள் நம்மை மேற்கொள்ள வந்ததான போதும் கர்த்தர் ஒன்றும் ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் அவருடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்பட்டிருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் கூட, இந்த பிப்ரவரி 2026 மாதத்திலும் கூட கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபைகளையும் பிரசனத்தையும் அவர் கொடுத்து ஆவியின் வல்லமைகளினால் இன்னும் அவருக்காக வாழ்கிறதற்கும், அவருடைய அபிஷேகத்தினாலும் அவருடைய ஆசீர்வாதங்களினாலும் அவருடையதான சகலவிதமான நன்மைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. பிரியமானவர்களை, நாம் இன்றைக்கு நம்முடைய அன்பை புதுப்பித்துக் கொள்ளுதல் என்கிறதான தலைப்பிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகார வசனம் 4 5 கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தினராக திறந்து கொள்ளுங்கள். வசனம் 4 5 இவ்வாறாக சொல்லுகிறது: ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிறது தேவனுடைய சுத்த கிருபையாக காணப்படுகிறது. இந்த பகுதிகள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது என்னவென்று சொன்னால், ஆதியில் நீ தேவனுக்கு நேராக கொண்டிருந்ததான அந்த அன்பிற்கு நேராக கடந்து வா என்று சொல்லி. அருமையான தேவ சபையே, நாம் ஆரம்ப காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான போது மிகவும் பிஸியாக தேவனுக்கென்று நாம் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குளிர்ந்த அனுபவமாக காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நாம் எந்த விதமான குறைகளும் இல்லாதபடிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நாம் பங்கெடுத்திருக்கலாம். எல்லா விதமான ஊழியங்களில் நாம் ஈடுபட்டிருக்கலாம். தேவன் நாம் பாடி மகிமைப்படுத்தி தேவனுக்கு என்று சரியாக கொடுத்து தேவனுடையதான அந்த கொள்கைகளை நாம் சரியாக ஜீவிக்கிறவர்களாக நாம் காணப்படலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன குறைவுகள் இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பிப்ரவரி 2026 மாதத்தை நாம் தொடங்குகிறதான போது நமக்கு நாம இந்த கேள்வியை கேட்கலாமா? என்ன நிலைமையில் நாம் தேவனை விட்டு தூரம் போய் இருக்கிறேன்? என்ன நிலைமையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்கிறதை பற்றி நாம் இன்றைக்கு நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாம் படித்ததான இந்த வசனத்தின் பின்னணியத்தை பார்க்கிறதான போது, எபேசு என்கிறதான சபைக்கு தேவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த எபேசு என்கிறதான சபை இந்த ரோமர் புரியிலே மிகவும் பிரபலம் அடைந்ததான ஒரு பகுதியாகவும் ஒரு சபையாகவும் காணப்படுகிறது. இந்த எபேசு என்கிறதான பகுதி மிகவும் வர்த்தகங்களுக்கு மிகவும் பேர் போனதாகவும் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளதான ஒரு நகரமாகவும் அது காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆர்டெமிஸ் என்கிறதான ஆலயம், அதாவது டயானா ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது, இந்த எபேசு பகுதியிலே காணப்பட்டது. அதோடு கூட முடிந்து விடவில்லை. இந்த எபேசு இடத்திலே ஒழுக்க சீர்கேடாகவும் ஆவிக்குரிய சீர்கேடுகளும் தேவனுக்கு எதிராக எழும்புகிறதான ஒரு சூழ்நிலையுமாக இந்த பகுதி காணப்பட்டது. ஆனால் இந்த பகுதியிலே தேவன் ஒரு சபையை எழுப்பி தேவனுக்காக வைராக்கியமாக ஜீவிக்கிறதான ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் எழுப்புகிறார். எப்படி இந்த எபேசுவிலே சபை உருவானது என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 3 வருடம் இந்த எபேசுவிலே தங்கி இருக்கிறார். எபேசுவிலே இருந்ததான காலத்திலே தேவனுடைய வார்த்தையும் மனம் திரும்புதலை குறித்தும் இந்த பவுல் பிரசங்கிக்கிறார். அநேக ஜனங்கள் இங்கு தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சபை உருவாகிறது. பிற்காலத்திலே இந்த சபைக்கு தீமோத்தேயு போதகராக காணப்படுகிறார். யோவானுடையதான கடைசி நாட்களிலும் கூட தன்னுடைய ஊழிய காலத்திலே இந்த எபேசு சபையில் அவர் ஊழியம் செய்தான ஒரு மனிதராகவும் இவர் காணப்படுகிறார். இந்த சபை எதற்கு மிகவும் பிரபலமானது என்று சொன்னால், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறதும் தேவனுக்காக பலவிதமான செயல்களை செய்கிறதும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு பின்வாங்காமல் தேவனுக்காக முன்னேறி ஜீவிக்கின்றதான
ஒரு சபையாக, அதில் மிகவும் பிரபலமடைந்ததான ஒரு சபையாக இது காணப்படுகிறது. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில மிகவும் பலமாக நிற்கிறார்கள். விசுவாசத்திலே குண்டி போகாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக எதையுமே செய்ய வேண்டும் என்கிறதான மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாக இந்த ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த சபைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. அது என்ன குறை என்று சொன்னால், ஆதியில் வைத்திருந்ததான அந்த அன்பு உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. இதுல தேவன் சொல்லுகிறதான அந்த அன்பு ஏதோ ஒரு உணர்வு ரீதியாக மாத்திரமல்ல, ஆனால் தேவனை முன்னுரிமைப்படுத்துகிறதிலும், தேவனுக்காக வைராக்கியமாக எழும்புகிறதிலும், தேவனுக்காக நெருங்கினதான அந்த உறவில இருந்தான அந்த ஜீவியம் இல்லாமல் இருக்கிறதையும் தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். எனவே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பிற்கு நேராக கடந்து வர வேண்டும். நீங்கள் பாரமுள்ளவர்களாக ஜெபித்தீர்கள், அந்த ஜெபத்தில் நீங்கள் கடந்து வர வேண்டும். வேதத்தை படிக்கிறது உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் அதை தடையாக உணர்கிறீர்கள், அது ஒரு போரிங்காக உணர்கிறீர்கள். எனவே வேதத்தை படிக்கிறதில் நீங்கள் கடந்து வர வேண்டும். ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறதில் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து கடந்து வர வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் முன்பதாக அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் வருகிறதான போது உங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சி இருந்தது. ஜெபிக்கிறதான போது கண்களில் கண்ணீர் வந்தது. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதான போது உங்களுக்கும் தேவ வார்த்தைக்குமாக ஒரு உறவு இருந்தது. ஆனால் இப்போது உங்களுடைய ஆத்மா அப்படியே நீங்கி விலகி தூரம் போனதாக இருக்கிறது. எனவே நீங்கள் அதற்கு நேராக கடந்து வர வேண்டும் என்று தேவன் இந்த எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனங்களே, அர்ப்பணிப்பில்லாத கடமைக்கு இயேசு திருப்தி அடைகிறது இல்லை. நாம் அநேக விதமான காரியங்களை தேவனுக்காக செய்கிறவர்களாக இருக்கலாம், அநேக விதமான ஊழியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு கடமைக்கு நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அது எந்த விதமான புரோஜனமும் இல்லாமல் காணப்படுகிறது. தேவன் நாம் அர்ப்பணிக்கப்பட்டதான ஊழியத்திலே மகிமை அடைகிறதான தேவனாக காணப்படுகிறார். இந்த எபேசு சபையினுடையதான ஆதி கால அன்பை பாருங்கள். வசனம் 2-4 வரையும் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையோடு இருக்கிறதையும், என் நாமத்தின் மித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இந்த சபை மிகவும் வல்லமையான செயல்களை தேவனுக்காக செய்தது. பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக முன்னிறுத்தது. அநேக விதமான பிரயாசங்களை பட்டது. ஆனால் அவைகளிடத்தில் ஒரு குறை காணப்படுகிறது. என்ன குறை? ஆதியில் வைத்திருந்ததான அந்த அன்பு இல்லாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனை ஏற்றுக்கொண்டதான போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 100க்கு 100 மதிப்பெண் கொடுக்கிறதாக இருந்திருக்கலாம். ஆனால் நாட்கள் கடந்து போக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தட்டு தடுமாறுகிறதாக இருக்கிறதா, அல்லது இன்னும் மேலோங்கி செல்லுகிறதாக இருக்கிறதா, நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சபை மிகவும் கிரியையாக இருந்தாலும் ஆவியில் குளிர்ந்து போக முடியும். ஒரு சபை போதனையில் வல்லமையாக செயல்பட்டாலும் அர்ப்பணிப்பில் பலவீனமாக இருக்க முடியும். ஒரு சபை சேவையில் செயலில் இருந்தாலும் அன்பில் குறைவாக இருக்க முடியும். எனவேதான் இந்த செய்தி இன்றைக்கு நமக்கு மிகவும் போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அன்பை நாம் பரிசோதித்து பார்க்கிறதற்கு. இந்த புதுப்பித்தல் என்று சொன்னால் என்ன? புதுப்பித்தல் என்பது மீண்டும் புதிதாக மாறுதல், மீட்டெடுத்தல், புத்துணர்வு அளித்தல் மற்றும் இழந்த முதன்மையான வலிமையையும் புத்துணர்ச்சியையும் மீண்டும் கொண்டு வருதலாகும். ஆனால் வேதத்தின் பிரகாரமாக பார்க்கும்போது புதுப்பித்தல் என்பது நம்முள் தேவனுடைய கிரியையின் செயலாகும். அதே நேரத்தில் அது மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல் மற்றும் அவரை மீண்டும் தேடுதல் என்ற நமது பதிலாகவும் அது தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியிலிருந்து எதற்காக நம்முடைய ஆதி அன்பை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ளாவிட்டால் என்ன நடக்கிறது, புதுப்பிக்கிறதான போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்ன என்கிறதை பற்றி நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். வசனம் 5 பார்க்கும்போது 3 விதமான அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்?
முதலாவது வசனம் 5 சொல்லுகிறது, ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எதை நினைத்து கொள்ள வேண்டும்? என்ன நிலைமையிலிருந்து நாம் விழுந்தோம் என்கிறதை நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய பழைய நினைவுகளுக்கு நேராக கடந்து சொல்லு. அதாவது நீ எதை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ ரட்சிக்கப்பட்ட விதத்தை நினைத்து கொள்ள வேண்டும். நீ மன்னிப்பை பெற்ற விதத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பை நீ பெற்ற விதத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்காக தாகமாகவும் பசியாகவும் வாஞ்சியாகவும் இருந்தான அந்த விதத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபத் என்று சொல்லுகிறதான போது எவ்வளவு பிரயாசப்பட்டு வாஞ்சை உள்ளவனாக இருந்தாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்கிறதை குறித்து நீ மிகவும் வாஞ்சை உள்ளவனாக இருந்தாய் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். ஆத்துமாக்களுக்கான அறுவடை செய்ய வேண்டும் என்கிறதான தாகம் எப்படி இருந்தது என்கிறதை நினைவு கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே மிக பெரிதான பாவங்களுக்குள்ளதாக நாம் விழாமல் இருக்கலாம். ஆனால் சிறிது சிறிதாக தட்டு தடுமாறி தேவனை விட்டு விலகுகிறதான சூழ்நிலை வரும். ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு உலர்ந்த நிலைமை கடந்து வருகிறதாக இருக்கும். உடனடியாக அது வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு நாம் தூரம் போகிறவர்களாக இருக்கும். எனவே அருமையான சபையை நாம் புரிந்து கொள்ளுகிறது என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் அநேக நேரங்களிலே யாருக்குமே தெரியாத வண்ணமாக அப்படி ஒரு அமைதியான நிலைமையிலே உலர்வை நாம் சந்திக்க முடியும். இன்னைக்கு உங்களுடைய உலர்வு எப்படி இருக்கிறது நினைத்து கொள்ளுங்கள். தேவன் அதை தான் இந்த சபைக்கு சொல்லுகிறார். நீ ஆதியில் இருந்ததான அந்த நிலைமையை நினைத்துக்கொள், நினைத்துக்கொள். எனவே இந்த கேள்விகளை உங்கள் மத்தியிலே கேட்கிறீர்களா? தேவனுக்கான எனது ஆர்வம் எங்கு குறைந்துள்ளது? என் ஜெப வாழ்க்கை எங்கு பலவீனம் அடைந்துள்ளது? தேவனுடைய வார்த்தைக்கான என் வாஞ்சை எங்கு குறைந்துள்ளது? என் கீழ்ப்படிதல் எங்கு தாமதமாகி இருக்கிறது? நான் இதை உங்கள் மத்தியில் சொல்லுகிறதான போது யாரையுமே குற்றப்படுத்துகிறதற்கு அல்ல, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிறதற்காக. எனவே நாம் நம்மை நினைவு கூற வேண்டும். நம்முடைய முதன்மையான ஊழிய காரியங்களையும் தேவனுக்கான அன்பையும் நினைவு கூற வேண்டும். நினைவு கூர்ந்து இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்ப வேண்டும். இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்பு. மனம் திரும்புதல் என்பது வெறுமனே அழுவது அல்ல. மனம் திரும்புதல் என்பது வெறுமனே மன்னிக்கவும் என்று சொல்லுகிறதும் அல்ல. ஆனால் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது நாம் விலகி போன இடங்களை ஒப்புக்கொள்ளுதல், ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தையும் சமரசத்தையும் விட்டு விலகுதல், தேவனிடம் மீண்டும் திரும்ப ஒரு தெளிவான தீர்மானம் எடுத்தல், உணர்ச்சிகளை மட்டுமல்ல வாழ்க்கை திசையையும் மாற்றுதல். அதாவது, கர்த்தாவே, உறவில்லாத பக்தியை நான் விரும்பவில்லை. ஆண்டவரே, நெருக்கமில்லாத ஊழியத்தை நான் விரும்பவில்லை. அன்பில்லாத சேவையை நான் விரும்பவில்லை என்று அவரிடம் சொல்லி உண்மையான ஒரு மனம் திரும்புதலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது. அப்படியானால் உண்மையான மனம் திரும்புதல் எப்பொழுதும் மீட்டெடுக்கப்பட்ட உறவுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நீ எந்த நிலைமையில் விழுந்தா என்பதை நினைவுக்குள். நினைவு கூர்ந்ததற்கு அப்புறமாக அப்படியே இருந்து விடாதே, மனம் திரும்பும். மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ தேவனிடம் மறுபடியுமாக கடந்து வா. ரிட்டர்ன் டு யுவர் ஃபர்ஸ்ட் ஓத்ஸ். நீ முதலாவது செய்ததான் அந்த கிரியைகளுக்கு நேராக நீ திரும்பி வர வேண்டும் என்று அதே 5வது வசனம் சொல்லுகிறது. இந்த பகுதியில் ஒரு பிராக்டிக்கலாக செயல்முறையிலே நாம் படுத்துகிறதற்கான அந்த செயல்முறையை தேவன் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், நீ ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. ஆதியிலே உனக்கு என்னென்ன விதமான கிரியைகள் இருந்தது, என்னென்ன விதமான செயல்கள் இருந்தது, என்னென்ன விதமான அன்பு எனக்காக இருந்தது, எல்லாவற்றிலும் நீ என்னை முதன்மைப்படுத்துகிறவனாக இருந்தாய். ஆனால் இப்போது அது இல்லை. இப்போது நீ அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினாய். மறுபடியும் அந்த செயல்களை நீ தொடர்ந்து செய் என்று தேவன் சொல்லுகிறார். எனவே நம்முடைய உணர்வுகள் நம்மை மாற்றும்படியாக நாம் காத்திருக்க கூடாது. மாறாக நாம் தேவனிடம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனிடம் திரும்புகிறதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அதாவது தேவனிடம் திரும்பி செல்லுங்கள் என்று இயேசு இதில் சொல்லும் போது நம்முடைய கீழ்ப்படிதலை அவர் சோதித்து பார்க்கிறார்.
நீங்கள் எந்த விதத்திலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? நாம் ஒருவேளை பூரணம் அல்லாதவர்களாக இருக்கலாம், தேவனை விட்டு பலமுறை விலகினவர்களாக இருக்கலாம். நம்முடைய ஆதி அன்பையும் இப்போது இருக்கிறதான அந்த அன்பையும் பார்த்தால் மிக தூரமான கிலோமீட்டர் கணக்கில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறதை போல உணரலாம். ஆனால் நாம் மீண்டுமாக நம்மை அறிக்கையிட்டு அவரிடத்திலே வரும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றதான தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய அன்பை நாம் புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? அதே வசனத்திலே சொல்லுகிறது பாருங்கள், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். இயேசு சொல்லுகிறார், நீ ஒருவேளை மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் நான் உன்கிட்ட வருவேன், வந்து உன்னை சேர்த்து கொள்ள மாட்டேன், உன்னுடைய விளக்கு தண்டை நான் எடுத்து மாற்றி விடுவேன். அதாவது நம்மை இருளான அனுபவத்திற்கு நேராக அவர் நம்மை அனுப்புகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், விளக்கு தண்டு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய சன்னிதானத்தை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது, தேவனுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை குறிக்கிறது, தேவனுடைய சாட்சி மற்றும் சாட்சியத்தை குறிக்கிறது. அதாவது இந்த விளக்கு தண்டு என்று சொல்லும்போது ஒரு கட்டிடம் மறைந்து போய்விடும் என்பது அல்ல, அதனுடைய பொருள் ஆவிக்குரிய வெளிச்சம் நம்மை விட்டு விலகி செல்லும் என்கிறது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் மிகவும் பயங்கரமான செயல்களை சபைகளில் செய்கிறவர்களாக இருக்கலாம், பலவிதமான ஊழியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், பலவிதமான புரோகிராம்ஸை நாம் கோஆர்டினேட் செய்கிறவர்களாக இருக்கலாம், பலவிதமான காங்கிரிகேஷனுக்கு நாம் தலைவர்களாக இருக்கலாம். என்னால் இது நான் இருந்தால்தான் இது செய்ய முடியும் சபையில என்று சொல்லுகிறதான ஒரு பெயரும் புகழோடும் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஆதி அன்பு இல்லாமல் நம்முடைய சிந்தனை மற்ற விதங்களிலும், நம்முடைய செயல்கள் மற்ற விதங்களிலும், நம்முடைய வேலைகள் எதுவாக இருக்கட்டும் அங்கே நாம் சிதறடிக்கப்படுகிறதான போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னம் உன்னை விட்டு நீங்கி போகும், என்னுடைய அன்பு உன்னை விட்டு நீங்கி போகும், என்னுடைய அபிஷேகம் உன்னை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். நாம் தேவனுக்காக அவருடைய பிரசன்னம் இல்லாமல் செயல்களை செய்கிறவர்களாக இருப்போம், அதில் எந்த பலனையும் நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்படுவோம். எனவே இது ஒரு மிகவும் ஒரு சீரியஸான ஒரு எச்சரிக்கையாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நாம் வெளிப்புறமாக தொடர்ந்தாலும் உள்ளார்ந்ததை நாம் இழக்க நேரிடும். நாம் உயிரோடு இருப்பதை போல தோன்றினாலும் ஆவிக்குரிய ரீதியில் நாம் வறண்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே அருமையான சபையே, நம்முடைய அபிஷேகத்தையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அன்பு புதுப்பிக்கப்படாவிட்டால் அமைப்பு இருந்தாலும் நம் வெளிச்சத்தை இழந்து விடுவோம். ஒருவேளை ஒரு மிக பெரிதான பெயர் போனதான சபையாக இருக்கலாம், பலவிதமான செயல்கள் அங்கு நடைபெறுகிறதாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆதி அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாததாக காணப்படுகிறது. எனவே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆதி அன்பை நினைவு கூர்ந்து நம்மை மனம் திரும்பி மறுபடியுமாக அவருடைய அபிஷேகத்தோடு அவருடைய பிரசன்னத்தோடு அந்த ஆதி செயல்களில் ஈடுபட வேண்டியது அவசியமானது. நம்முடைய அன்பை புதுப்பித்துக் கொள்ளும் போது என்ன விதமான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறார், நான் இதில் விவரித்து சொல்ல விரும்பவில்லை, அந்த பாயிண்ட்ஸ்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், ஏசாயா 40:31 புதுப்பிக்கப்பட்டதான பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சங்கீதம் 51:12 மீட்டெடுக்கப்பட்டதான ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். யாக்கோபு 4:8 தேவனுடனான ஒரு புதிக்கப்பட்ட உறவு நமக்குள் கடந்து வருகிறது. அப்போஸ்தலர் 3:19 நம்முடைய காலங்களும் நேரங்களும் புத்துணர்ச்சி அடைகிறதாக இருக்கிறது. யோவான் 15:4-5 வரையிலும் அதிகமான கனிகளை நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். மத்தேயு 5:14-16 நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய வெளிச்சமாகவும் தாக்கமாகவும் நாம் ஏற்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். அருமையான சபையை, நாம் இந்த புதிய மாதத்திலே கடந்து வருகிறதான போது தேவன் நம்முடைய அன்பை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அது நாம் அதிகமான புரோகிராம்ஸில் ஈடுபடுகிறது அல்ல, அதிகமான மீட்டிங்ஸில் ஈடுபடுகிறது அல்ல, அதிகமான செயல்களிலே சபையில் ஈடுபடுகிறது அல்ல, ஆனால் அதிகமான ஜெபத்திலும், அதிகமான பாரத்திலும், அதிகமாக தாகத்திலும், அதிகமாக ஆராதனையிலும், தேவனுக்கான அன்பிலும் நாம் இன்னும் அதிகமாக பெருகி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராக காணப்படுகிறார். எனவே இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் மீண்டும் திரும்புங்கள்,
என்னிடத்தில் மீண்டும் அன்பு கூறுங்கள், என்னிடத்தில் மீண்டும் முதன்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், என்னை மீண்டும் தேடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்திலே அந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறோமா? ஆதி காலத்திலே நமக்கு இருந்தால் அந்த அன்பை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே நாம் தேவனிடத்திலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய ஆதி அன்பிலே கடந்து வர விரும்புகிறேன். ஆதி அன்பிலே கடந்து வரும் போது அவர் நாம் எதிர்பாராத விதமான வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்து நம்மை நிரப்புகின்றதான தேவனாக காணப்படுகிறார். இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலே, ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இணைந்து வாழ விரும்புகிறேன் என்கிறத முடிவு எடுத்தீர்களே என்று சொன்னால் உங்களை தேவனுடைய சமுத்திரம் ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஆண்டவருடைய அன்பு மங்கி போய் இருக்கிறது, ஆனால் நான் மீண்டும் அதை புதுப்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போய் இருக்கிறது, மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உமக்கான தாகம் குன்றி போய் இருக்கிறது, மீண்டும் உமக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த தாகத்தையும் அந்த வாஞ்சியையும் அந்த பாரத்தையும் எனக்கு தாங்க என்று சொல்லுவீர்களா? கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறதான போது இந்த மாதத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான யாராவது இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரங்களை பரலோகத்தினராக உயர்த்தி, ஆண்டவரே, என்னை தொடுவீராக, உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ளதாக காணப்படட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளதாக காணப்படட்டும் என்று சொல்லுவீர்களா? பரலோக பிதாவை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. நீர் கொடுத்ததான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதாக காணப்படட்டும். உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லம் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே அன்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளட்டும். ஆதி காலத்து நாங்கள் ஆண்டு எப்படி உமக்காக எழும்பி பிரகாசித்தோமோ அதே போல எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. உமக்காக வாழாமல், உம்மை நேசிக்காமல் தடை பண்ணுகிறதான் எல்லா தடைகளையும் என் தேவனெடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புத்துணர்ச்சியை கத்தர் கொடுப்பீராக. இந்த மாதத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம், சந்தோஷம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தட்டும். இந்த வருடத்திலே ஆண்டவரே அபரிவிதமான நன்மைகள் எல்லாம் கத்தர் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இந்த நேரத்தில் வியாதியோடு, பலவீனத்தோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு இருக்கிறதான உடைய பிள்ளைகளுக்காக ஒருவர் செய்யக்கூட ஜெபிக்கிறேன். கத்தர் அவர்களை தொடுவீராக, பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. சத்ருவின் எல்லா கண்ணிகளிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெறுகிறதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவநீர் மகிமைப்படுவீராக. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்தான சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடையதான அந்நியமும் ஐக்கியமும் என்றுமென்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமையட்டும். ஆமேன், ஆமேன்.